சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் இன்னைக்கு யாருமே இல்லைங்க. ஆதித்த சோழர்லேருந்து பல சோழ மன்னர்களுடைய கல்வெட்டு இருக்கு. இந்த கோவிலில் இன்னைக்கு சாமி கும்பிட கூட யாருமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து திருஞான சம்பந்தர் இந்த இடத்துல திருப்பி வந்து பாட போறாரு உயிரோட. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் இந்த கல்வெட்டு. இன்னைக்கு நம்ம 1300 வருடங்கள் பழமையான அதிகமான கல்வெட்டுகள் கொண்ட திருவேதிக்குடி அப்படின்ற ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த கோவில்ல கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்னாடி ஞானசம்பந்தர் வந்து பாடல் பாடி இருந்திருக்காரு. முற்கால சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிற அருமையான சிற்பங்கள், வித்தியாசமான சிற்பங்கள் இருக்கிற கோவில் தான் இந்த கோவில். இந்த காணொலியில இந்த கல்வெட்டுகள் என்ன தகவல் சொல்லுது, இங்க சிற்பங்கள் எப்படி இருக்கு, இந்த கோவிலுடைய அமைப்பு என்ன அப்படின்றத பார்க்க போறோம். வணக்கம், நான் மனோஜ் முருகன். இது கோவிலுடைய முகப்பு பகுதிங்க. இந்த கோபுரமே நம்ம வந்து வரவேற்குது. உள்ளே போகலாம். நம்ம உள்ள கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மண்டபம் ஒன்று இருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் பழமையான மராத்தியர்கள் காலத்தில் செய்யப்பட்ட ஒரு மண்டபமாக தான் இருக்கணும். அவ்வளோ அருமையாக வந்து இந்த கலைபாணி வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்து பயன்பாட்டில் இல்லை. வேதபுரீஸ்வரர் திருவேதிக்குடி. நம்ம எல்லா கோயிலையும் பார்க்குற மாதிரி ஒரு அருமையான கட்டமைப்பு உள்ளே இருக்குங்க. வெளில அவ்வளோ வெயில் அடிக்குது. இது மார்ச் கடைசிப்பே வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே வந்து குளுன்னு இருக்குங்க. உள்ளே வந்தா இறைவன் வந்து தரிசனம் கொடுக்குறாரு நமக்கு. உண்மையிலே ஒரு அருமையான கோவில். கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பல காணொலிகளில் பார்த்த மாதிரி அந்த திருஞான சம்பந்தர் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நின்று தான் பாடல் பாடியிருந்திருக்காரு. அதாவது திருவேதிக்குடியை புகழ்ந்து அவர் வந்து பாடியிருக்காரு. இங்கே வந்து திருமண தடை நீங்கிறதுக்காக பூஜைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் பாடியிருந்திருக்காரு. அவருடைய தேவாரத்தில் ஒரு குழந்தை ஊரெல்லாம் சுற்றி காவிரி ஃபுல்லாக வந்து அந்த இரு கரையில் இருக்க கோவில்களை வந்து பாடல் பாடியிருந்திருக்கு. பெரிய விஷயங்க. அதெல்லாம் இப்போ நினச்சாலுமே நமக்கு வந்து புல்லரிக்குது. திருஞான சம்பந்தர் இங்கேயோ இல்லை அந்த இடத்துல இன்னும் இறைவனை வந்து பாடியிருந்திருக்கணும். இப்போ நீங்கள் வந்து திருஞான சம்பந்தர் இந்த இடத்துல திருப்பி வந்து பாட போகிறாரு உயிரோட. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதே இடத்துல பாடுவார். இறைவன் வந்து கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் பழமையானவருங்க. ஏன்னா தேவார தலம்னாலே நம்ம நிறைய இதில் சொல்லியாச்சு. தேவார தலம்னாலே கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் உறுதியாக பழமையான கோவில். இந்த கற்றளை வந்து சோழர் காலத்தில், முற்கால சோழர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கற்றளையாக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற சிற்பங்களும் கல்வெட்டுகளும் அவ்வளோ செய்திகளை வந்து நமக்கு கொடுக்குது. இறைவனை வணங்கிட்டு இப்போ நம்ம வந்து கல்வெட்டு தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். தாங்க. ஆஹா, முற்கால சோழர்களுடைய கலைபாணியை அந்த விமானம் அவ்வளோ அழகாக காட்டுதுங்க. கோயிலுடைய விமானம் இது வந்து ஆதித்த சோழன் காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக நம்பப்படுதுங்க. நம்பப்படுறதுன்றதை தாண்டி அவரோட கல்வெட்டே இந்த கோவிலில் இருக்குது. இங்கே திருச்சுற்று மாளிகைகள் இருக்குது. இங்கே பாருங்களேன், நிறைய சின்ன சின்ன லிங்கங்களாக இருக்கும். இந்த லிங்கங்கள் எல்லாமே எப்படி இங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பழையாறை கிராமத்தில் வந்து நந்திபுரம் விண்ணகரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் மன்னிக்கணும், நந்திபுரம் ஆயிரத்தளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருந்திருக்கு. ஸோ நந்திபுரம் விண்ணகரம், நந்திபுரம் ஆயிரத்தளி அப்படின்னு சொல்லி 2 கோயில் இருக்குது. அந்த ஆயிரத்தளின்றது என்னென்னா 1000 சிவலிங்கங்களை கொண்ட கோவில்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. அங்கே இருந்த லிங்கங்களை தான் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே கும்பகோணம் சுற்றுவட்டத்தில் நிறைய லிங்கங்கள் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு அருமையான இதுங்க. ஸோ கல்வெட்டுக்கள் கோவிலுடைய இந்த கருவறையை சுற்றி தான் இருக்குது. பார்ப்போம் வாங்க.
பயங்கரமான வெயிலுங்க, சுடுது கால் எல்லாமே. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். இங்கே பாருங்களேன் கிட்ட. காணியாக செய்து அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. நிலைக்கு காணியாக செய்து அப்படின்னு சொல்லி. இது வந்து நிலம் தானம் கொடுத்த கல்வெட்டு. இது யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதித்த சோழனுடைய கல்வெட்டாக இருக்கணும். அதாவது சோழர்களின் முதல் பேரரசன் வந்து ஆதித்த சோழன், விஜயாலயனுக்கு அப்புறம் வந்து அவரோட பையன், அவரோட கல்வெட்டாக இருக்கணும். இது வந்து நொந்தா எரிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவி ராஜகேசரி பன்மருக்கு யாருன்னு சொல்லி வந்திருக்கு, ஆனால் உடஞ்சிருச்சு. இது வந்து நம்ம ராஜகேசரி பன்மர் ஆதித்த சோழருடைய கல்வெட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நொந்தா விளக்கு இரவும் பகலும் நிசத முழக்கு நெய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நொந்தா விளக்கு எரிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக்கு நெய் வந்து கொடுப்பாங்க. நம்ம நிறைய கனவுகளை பார்த்துருக்கோம். அந்த நொந்தா விளக்கை இந்த இறைவனுக்காக எரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது சாவாமுவா பேராளாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு நிலத்தை கொடுத்து அதுலேருந்து வர வரி மூலமாக இந்த கோவில் வந்து விளக்கரிக்கிறதுக்காக தானம் கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே நிறைய சிற்பங்கள் இருக்குங்க. இந்த சிற்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலத்தாலேயே வந்து நிறைய வந்து சேதமாயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி அதோட அமைப்பெலாம் உதிர்ந்து இதாகிடுச்சு. ஸோ இங்கே வந்து கோவி ராஜகேசவன்மருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது பிற்காலத்தில் நம்ம ராஜராஜ சோழராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது இறைவன், பிற்காலத்தில் வச்ச இறைவன். இந்த கோயில் எங்கும் பார்க்காத, அதிகமாக யார் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சிவனோட வித்தியாசமான அமைப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், அர்த்தநாரீஸ்வரர். அதாவது பொதுவாக அர்த்தநாரி வந்து கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இடப்பக்கத்தில் வந்து உமாதேவி இருப்பாங்க, வடப்பக்கத்தில் இறைவன் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இதாக இருக்கும். இன்னும் சிறப்பாக நம்ம இன்னொரு காணொலிகளில் பார்த்துருந்தோம், இந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாத்துலேயுமே பின்னாடி அர்த்தநாரி இருக்கார். மேற்கு பக்கத்தில் நிறைய கோவில்கள் வந்து லிங்கோத்பவர் தான் இருப்பார், ஆனால் இங்கே வந்து அர்த்தநாரி வந்திருக்காரு. அது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் வந்திருக்காருங்க. இந்த விமானமே ஒரு வித்தியாசமான ஒரு விமானம். மேலே இருக்கிற இந்த விமானம் தாங்கிகள் எல்லாருமே வந்து நிறைய கோவில்களில் விமானத்தை இப்படி தாங்கின மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இறைவனை பார்க்குற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. மேலே 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் வந்து இறைவனை பார்க்குற மாதிரி இருக்காங்க. ஒரு கோவிலில் 1-2 வித்தியாசமாக இருக்கலாம், எல்லாமே வித்தியாசமாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இப்போ நம்ம வந்து கல்வெட்டுக்களை பார்க்கலாங்க. கல்வெட்டுக்களில் மிக முக்கியமான தகவல்கள்லாம் இருக்குது, பார்ப்போம். இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. ஆதித்த சோழருடைய கல்வெட்டு தான் காலத்தில் முற்பட்டது. இந்த கோவிலை வந்து ஆதித்த சோழர் தான் கட்டியிருந்திருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சோழருடைய கலைபாணி, முற்கால சோழருடைய கலைபாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முற்காலம்னா இப்போ ஆதித்த சோழன், விஜயாலய சோழன் இருந்தாங்களா, அவங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில், ஒரு அருமையான கோவில். நீங்கள் இந்த பழுவூர், இந்த கொடும்பாலூர்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் தான் வந்து அந்த கோவிலே வந்து இருக்கும். ஏன்னா சிலைகள் எல்லாமே அவ்வளோ அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. கீழே வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு. அதுல என்ன செய்தி சொல்றாங்கன்னா, ஓகே, இந்த செய்தியை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுல வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த கல்வெட்டுல. ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி தொடங்குது. அதுல வந்து எந்த மன்னர் அப்படின்னு சொல்லல, வெறும் கேசரி அப்படி வருது. ஸோ ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ ராஜகேசரின்னு சொல்லி இருந்திருக்கும் போல, உடஞ்சிருச்சு. ராஜகேசரி பன்மருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 2னா வந்து 2 யா ஏன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா 27, 27வது பரகேசரிபுரம் அப்படின்றாங்க. இந்த ஊரோட பேரு கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி பரகேசரிபுரம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. பரகேசரிபுரத்து திருக்கற்றளி மகாதேவருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த இறைவனோட பேர் வந்து திருக்கற்றளி மகாதேவர். பரகேசிபுரத்துல இருக்கிற இந்த திருக்கற்றளி, இந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க இருக்கிற மகாதேவருக்கு இவ்வூர் வியாபாரி அப்படின்றாங்க. இந்த ஊர்ல இருந்து ஒரு வியாபாரி, இவ்வூர் வியாபாரி கொடுத்த வாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அச்சுடர் வாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 74ன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வியாபாரி இந்த கோவிலுக்கு வந்து வாள் கொடுத்துருந்துருக்காரு. அந்த வாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 சம்திங் இந்த கோவிலுக்காக தானம் கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு வியாபாரி 70 வாள், இல்லைன்னா ஒரு வாள், எவ்வளவோ வாள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து தானமா கொடுத்துருந்துருக்காரு. இது வந்து நம்ம ராஜராஜ சோழருடைய காலமா இருந்திருக்கணும். இதற்காக இங்க வந்து வாள் கொடுத்துருக்கணும். ஒருவேளை திருவிழாவா இருந்திருக்குமா, இல்லை வேற ஏதோ சம்பவமா இருந்திருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அடுத்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்குங்க இல்லையா.
ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி தூங்குது. அதாவது நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ராஜராஜரை வந்து ராசராசர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு கல்வெட்டு தான் இது. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ இ ராசகேசரி பன்மர்க்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நம்ம கல்வெட்டுக்கெல்லாம் ராஜகேசரி தான் பார்ப்போம், ஒரு சில இடத்துல தான் ராசகேசரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி இதுல வந்து தமிழ்ல வந்து கோ ராச இராசகேசரினே போட்டிருக்காங்க. கோ இராசகேசரி பன்மர்க்கு யாண்டு 20ன்னு நினைக்கிறேன், 2 யா போட்டிருக்காங்க, 20 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க. இறைவனோட உண்மையான பேரை கல்வெட்டுக்களை இங்க குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட காட்டுங்களேன். திருவேதிக்குடி மகாதேவர்க்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இறைவனோட பேர் வந்து திருவேதிக்குடி மகாதேவர் அப்படின்றது கல்வெட்டுக்களை குறிப்பிட்டிருக்காங்க. திருஞான சம்பந்தரும் பாடல்ல வந்து திருவேதிக்குடி அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிடறாரு இந்த ஊரோட பேரை. இங்க வந்து என்ன தானம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு சுத்தமாவே தெரியல. என்ன கல்வெட்டு இது? வந்து விளக்கரிக்கிற தானம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நொந்தா விளக்கு திட்டமா இருக்கணும், ஏன்னா கல்வெட்டு சுத்தமாவே தெரியல. மகாதேவருக்கு போட்டிருக்கான். அதுக்கப்புறம் விளையாடா ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க, ஆனா கல்வெட்டு ரொம்பவே செதஞ்சிருக்கேன். இதுக்கு கீழேயும் ஒரு கல்வெட்டு வந்து துவங்குது. இது யாரோடதுன்னா இதுலயும் ராஜகேசரி அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஆதித்த சோழராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து ஆதித்த சோழருடைய கல்வெட்டுகளா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதை ஏன் நான் வந்து ராஜராஜர் சொல்லணும்னா, ராஜராஜருடைய காலத்துல வளநாடுகளா பிரிச்சுட்டாங்க. வளநாடுன்னு தான் இப்ப இந்த ஊரோட பேர் வந்து பரகேசிபுரம் இருக்காங்களா. இது வந்து ராஜராஜரோட காலம்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஊர் வந்து என்ன வளநாடா இருந்துச்சு அப்படின்றத குறிப்பிடுவாரு. வளநாடு, அதுக்கப்புறம் கூற்றம், அப்புறம் தான் இந்த ஊரோட பேர் வந்து வரும். ஆனால் இதில் வந்து வளநாடுகள் எங்கேயும் குறிப்பிடல. அதனால இது ராஜராஜருக்கு முன்னாடி இருந்த ஒரு ராஜகேசரி, சுந்தரா சோழனா கூட இருக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆதாரமா இதுதான் சொல்ல முடியாது. கீழே ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க. ஒரு தரமான கல்வெட்டுங்க இது. இங்க ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ ராஜகேசரி வன்மருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ரூன்னு நினைக்கிறேன். 5வது ஸ்ரீ ராஜராஜ தேவர், நம்ம ராஜராஜர், ஸ்ரீ ராஜராஜ தேவர் அருளை செய்ய அப்படின்றாங்க. ஸோ ராஜராஜ தேவர் அருளை செய்ய, அப்ப ராஜராஜ சோழரை வந்து வாயில சொல்லியிருக்காரு. ராஜராஜ தேவர் அருளை செய்ய, இங்க உடஞ்சிருக்கு, ஸ்ரீன் இருக்கு, இங்க கா இருக்கு. அப்ப ஸ்ரீகாரியம் செய்கின்ற அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாரியம் ஆராய்கின்ற, ஸ்ரீகாரியம் செய்கின்ற அப்படின்ற அந்த ஸ்ரீகாரியம் செய்கிறவர், ஸ்ரீகாரியம் ஆராய்கின்றன்னு குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த ஸ்ரீகாரியத்தை வந்து மேற்பார்வையிடுற ஒரு சூப்பர்வைசர் அப்படின்றாங்க. ஸ்ரீகாரம் ஆராய்கின்ற மீனவன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க கொஞ்சம் கிட்ட காட்டுங்களேன். மீனவன் வி அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மீனவன் வி அப்படின்னு போட்டு இங்க நாட்டு அப்படின்னு வருது. நாட்டுக்கோன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது மீனவன்னா மேபி பாண்டிய நாட்டுல இருந்து வந்த ஒருத்தரா கூட இருக்கலாம். போட்டீங்க கோன் இத்தேவர் நிபந்தமே கொண்டு அப்படின்றாரு. அதாவது இங்க ஒரு நிபந்தம்னா ஒரு தானம் கொண்டு, அங்க பாருங்க ஸ்ரீபலி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்ரீபலி ஏ அப்படின்னு போட்டிருக்கான். அப்ப ஸ்ரீபலி எழுந்தருளும் பொழுது எரிய கடவதாக, எரிய கடை அப்படின்னு போட்டிருக்கா. எரிய கடை இல்ல என்னமோ இருந்திருக்கீங்க, எரிய அப்படின்னு போட்டிருக்கீங்க. விளக்கு 30னுக்கு நிசதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே ஸ்ரீபலி திருவிழா நடந்திருக்கு. அந்த ஸ்ரீபலி திருவிழா நடக்கும்போது விளக்கு வந்து எரிச்சிருந்திருக்காங்க. அந்த விளக்கு வந்து எத்தனைனா 30 விளக்கு எரிச்சிருந்திருக்காங்க. 30னுக்கு நிசதம் எண்ணெய் நாளி உலக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த விளக்கு எரிக்கிறதுக்கு எண்ணெய் கொடுத்துருந்துருக்காங்க, எண்ணெய் நாளி உலக்கு. அதுக்கப்புறம் இவை பிடிப்பார் மெழுக்கடிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த விளக்க கொண்டு போவாங்கள, தூக்கிட்டு சுமப்பாங்களே, அவங்க பிடிக்கிறவங்க வந்து மெழுக்கடிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. பிடிப்பார் மே முக்காடிகள் அப்படின்றாங்க. ஸோ முக்கடிகள் மார் 4வர் திருப்பள்ளி தாமம் பறித்து தொடுப்பார் 2வர். எவ்வளோ பெரிய செய்தி தெரியுங்களா இது? இந்த கோயில் வந்து ஸ்ரீபலி திருவிழா ஒன்று நடக்குது. அந்த ஸ்ரீபலி திருவிழாவுக்கு விளக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. 30 விளக்கு வந்து இருந்திருக்கு. அந்த 30 விளக்கு பிடிக்கிறதுக்கு 4 பேர் இருந்திருக்காங்க. 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மே முக்காடிகளார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க 4 பேர் இருந்திருக்காங்க. இங்க திருப்பள்ளித்தாமம் பறித்து கொடுப்பாருக்கு அப்படின்றாங்க. திருப்பள்ளித்தாமம்னா பூங்க. இங்க வந்து மரத்துல வந்து பூ வந்து இருந்திருக்கு. அந்த பூவை பறிச்சு இங்க வந்து தொடுப்பான்னு இருக்காங்க. அதாவது அதை பறிச்சு பூவா வந்து செஞ்சு அதை மாலையா வந்து செஞ்சு இறைவனுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர், 2வர். சாலை கடுவான் ஒரு களக்கால் மூதுவார் 4வர்
பன்மாகேஸ்வரர் அக்ஷய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது கீழே என்னமோ ஒரு செய்தி போட்டிருக்காங்க, ஒரு கலக்கால் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சார் அந்த மாதிரி யாருன்னு தெரியல. கலைக்கால்னா சாலை கடுவான். ஸோ இவங்க யாரும் தெரியலங்க. சாலை கடுவான்னா யாரும் தெரியல. களக்காடி அவங்கன்னா யாரும் தெரியல. ஆனால் அவங்களும் ஒரு 4 பேர் இருந்திருக்காங்க. போட்டு கீழே வந்து பன்மாகேஸ்வரர் அக்ஷயன் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ராஜராஜர் வந்து இந்த தானத்தை கொடுத்துட்டாரு. இந்த தானத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருன்னா இங்கே இருக்கிற சிவனடியார்கள் இல்லை சிவாச்சாரியார்களுடைய பொறுப்பு அப்படின்றது தான் பன்மாகேஸ்வரர் அக்ஷய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதை போட்டு ஒரு செய்தி வந்து அருமையாக வந்து இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு கல்வெட்டு வந்து சும்மா ஏதோ சாதாரணமாக ஒரு செய்தியை கொடுத்துட்டு போகுது நம்மளால சொல்ல முடியாது. அதில் பாருங்கள், பூ பறித்து அதை மாலையாக செஞ்சு கொடுக்குறவனுக்கு கூட சம்பளம் கொடுத்ததையோ இல்லை இங்கே இந்த வேலை பார்க்குறதுக்கு ஆளுங்களை வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த வேலைக்கு ஆள் எடுப்பாங்களா அவங்க யார் யாருன்னு சொல்லி எடுத்துகிட்டு அவங்களோட டாக்குமெண்ட் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர மாதிரி இது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் இந்த கல்வெட்டு. இந்த கோவிலில் வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. ஆனால் கோவிலுடைய கல்வெட்டு இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து செதஞ்சிருக்கு. ஊரோட பேர் பரகேசிபுரம்னு சொல்லி ஒரு 1300 வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கு. 1100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவேதிக்குடி மகாதேவர்னு குறிப்பிட்றாங்க. அப்போ இந்த ஊரோட பேர் திருவேதிக்குடி, இறைவனோட பேர் வந்து திருவேதிக்குடி மகாதேவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. நிறைய கல்வெட்டுகள் வந்து இன்றைக்கி சேர்ந்துருச்சு. நிறைய சிற்பங்களும் வந்து அதிகமாக சேர்ந்துருச்சுங்க. விமானம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே இறைவனை பார்த்த மாதிரி திருப்பி இருக்காங்க அங்கே இருக்கிற அந்த விமானம் தங்கிகள் எல்லாமே. ஸோ கோபுரங்க, ஒரு அருமையான கோவில். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரலான்னா, தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் திருவேதிக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு ஒன்று வரும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு நீங்கள் வந்துடலாம். வந்து இங்கே இருக்கிற இறைவனை பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள், கல்வெட்டுக்களை பாருங்கள், சிற்பங்களை பாருங்கள். அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. கஷ்டமாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த கோவிலில் யாருமே இல்லைங்க சாமி கும்பிட. 1300 வருடங்களுக்கு முன்னாடி பல பேர் வாழ்க்கையை மாற்றின இறைவன் இவர். இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது. சரிங்க, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உறவாகவும் சொல்லி காலையில் முடிச்சுக்கிறேன். நன்றி.